முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். வாழ்வியல் தந்த வள்ளுவ பெருந்தகையுடைய குறட்பாவிலே காமத்துப்பால் என்ற பகுதியில் கற்பியல் என்ற தொகுதியில் 117வது அதிகாரம் பலர் மெலிந்து இரங்கல். அதாவது பிரிந்து சென்ற காதலனை எண்ணி உடல் மெலிந்து அவள் வருத்தப்பட்டு அவளுடைய பிரிவு துயரை எவ்வாறு விளக்குகின்றார் என்பதை வள்ளுவ பெருந்தகை காட்டுகிறார். மறைப்பேன் மண் யாணிகுதோ நோயை இறைப்பவர்க்கு ஊட்டு நீர் போல மிகும். பிரிவு துன்பமான இந்த நோயை பிறர் அறியாதபடி மறைப்பேன், ஆனால் அது ஊற்று நீரைப் போல் மேலும் மேலும் கறந்து கறந்து பெருகுகின்றதே. அதாவது யாருக்கும் தெரியக்கூடாது என்று காம நோயை, அதாவது என்னுடைய தலைவன் பிரிந்த அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பிரிவு துயரை நான் அடக்க அது மேலும் மேலும் ஊற்று நீர் போல பெருகி வருகின்றது. கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாளும் தரும். காம நோயை முழுதும் மூடி மறைக்கவும் முடியவில்லை. நோயை செய்த காதலருக்கு தூது அனுப்புவதும் என் பெண்மைக்கு நாணம் தருகின்றதே. என்னை பிரிந்து சென்ற காதலருக்கு என்னுடைய விரகதாபத்தை தெளிவிக்கலாம் என்று எண்ணினால் என்னுடைய பெண்மைக்குரிய நாணம் அதை தடுக்கிறதே. காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து. பிரிவு துயராலே நலியும் என் உயிரையே காவடித்தண்டாக கொண்டு காமமும் நாணமும் இருபாலும் சமம் இலையாக தூங்குகின்றனவே. அதாவது காம நோய் பற்றி விட்டது. நாணம் அந்த காமத்தை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கிறது. இரண்டு எந்த அளவு இருக்குன்னா, ஏதாவது ஒன்று காமம் உயர்ந்து விட்டால் நாணத்தை விட்டு தகவலை சொல்லிவிட முடியும். நாணம் மிகுந்து விட்டால் காமத்தை அடக்கி கொண்டு இருந்து விட முடியும். ஆனால் இந்த காமமும் நாணமும் சம அளவு இருந்து கொண்டு, எப்படி ஒரு காவடி தூக்கும்போது காவடியில் இரண்டு பக்கமும் சம எடையாக இருந்தால் தான் காவடியை தூக்கி செல்ல முடியும். அதுபோன்று இரண்டு பக்கமும், ஒரு பக்கம் காமம் என்னுடைய மனதளவில், உடலளவில் நாணம், இது இரண்டும் சேர்ந்து என்னை பந்தாடுகின்றதே. காம கடன் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல். காமமாகிய நோயும் கடலை போல பெருகியுள்ளது. அதை கடக்கும் தோணியாகிய காதலர் தாம் இப்போது நம்மோது உடனில்லாமல் போய்விட்டனர். காமமாகிய நோய் கடல் போல இருக்கிறது. அப்போ அந்த கடலை கடந்து செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தோணி இருந்தால்தான், அதாவது ஒரு படகு இருந்தால்தான் அந்த தோணியின் மூலமாக அந்த காமக்கடலை கடந்து செய்ய முடியும். அந்த காமக்கடலை கடந்து செல்ல தோணியாக இருக்க வேண்டிய என்னுடைய காதலர் இப்போது இல்லாமல் போய்விட்டாரே. துப்பின் எவனார் மற்கொள் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர். இனிமையான நட்புடைய நம்மிடமே துன்பத்தை செய்யும் நம் காதலர் பகையை வெல்வதற்கான வலிமை வேண்டும் போது என்னதான் செய்வாரோ. எம்மிடம் நட்புடைய இனிமையான நட்புடைய நம்மிடமே எனக்கே துன்பத்தை செய்யும் என்னுடைய காதலர் பகையை வெல்வதற்கான வலிமை வேண்டும் போது என்னதான் செய்வாரோ. இன்பம் கடன்மற்று காமம்
அக்சடுங்கால் துன்பம் அகுதநீர் பெரிது. காம இன்பமானது அது அனுபவிக்கும் போது கடல் அளவு பெரிதாயுள்ளது. ஆனால் பிரிவு துன்பத்தால் வரும்போது அவ்வருத்தம் அதைவிட பெரிதாக இருக்கிறது. அதாவது காமம் என்பது அனுபவிக்கும் போது கடல் அளவு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கடலுக்கு மேலே எல்லாம் கிடையாது. ஆனால் கடலை விட பெரிது எது கிடையாது, சொல்ல முடியாது. ஆனால் அந்த காம நோய் ஏற்பட்டு விட்டு அந்த பிரிவு ஏற்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய துன்பமானது அந்த கடலை விட பெரிதாக இருக்கிறதே. காம கடும்புணல் நீந்தி கரை காணேன் யாமத்து யானே உடன். காமமாகிய கடும்புணலை நீந்தி கரை காணாமல் தவிக்கின்றேன். இந்த நள்ளிரவலும் யான் ஒருத்தியே தூங்காமல் வருந்தபடி உள்ளேன். அதாவது காம கடும்புணல்னா ஆற்று வெள்ளம். காமமாகிய ஆற்று வெள்ளத்தை நீந்தி கரை காண முடியாமல் தவிக்கின்றேன். அதனால் என்ன ஆகிறது, இந்த நள்ளிரவிலும் நான் ஒருத்தியே தூங்காமல் வருந்தியபடி உள்ளேன். ஊர் உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே. காணுறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை நிலவே, நான் உறங்கவில்லை அப்படின்னு பாட்டு. மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்திரா என்னல்வாது இல்லை துணை. இந்த இராக்காலமும் எல்லா உயிர்களையும் உறங்க செய்துவிட்டு உன்னையன்றி யாரையும் இந்நல்லறவில் எனக்கு தனக்கு துணை இல்லாமல் உள்ளதே. இந்த இரா பொழுது அந்திம இருட்டு, இந்த இருட்டை தவிர எனக்கு துணை இல்லாமல் அனைவரும் உறங்கிவிட்டனரே. கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. பிரிவு துயராலே வருந்தும் போது மிக நீண்டது போல கழிகின்ற இரவு பொழுதானது நம்மை பிரிந்து போன காதலரினும் மிக கொடுமையானது. என்னை பிரிந்த காதலர் மிக கொடுமையானவர் என்று நினைத்தால் நகராமல் இருக்கக்கூடிய இந்த அந்தி பொழுது, அதாவது இரவு பொழுது, அதை விட கொடுமையானதாக இருக்கின்றது. ஏன்னா பகல் விடிஞ்சு விட்டால் மக்கள் நடமாட்டம் இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் மாறும். ஆனால் இரவு ஆனால் பிரிவு துயர் என்னை மிகவும் வாட்டுகிறது. உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீத்தல மன்னோ என் கண். என் உள்ளத்தைப் போலவே உடலும் அவர் இருக்கும் இடத்திற்கு இப்போதே செல்ல முடிந்ததானால் என் கண்கள் இப்படி கண்ணீர் வெள்ளத்தில் நீந்தாது. என்னுடைய உடலை இப்பொழுதே அவரிடம் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு இருந்தால் என்னுடைய கண்களிலே இப்படி நீர் பெருகாதே. இப்போ தலைவனை பிரிந்த தலைவியுடைய நிலையை திரைப்பட பாடல்களிலும் சங்க இலக்கியங்களிலும் சொல்லுகிறார். சிலப்பதிகாரத்தில் அருமையான இது. பையுள் நோய் கூற பகல் செய்வான் போய் வீழ வையமோ கண் புதைப்ப வந்தாய் மருள் மாலை. மாலை நீ ஆயின் மறந்தார் அவராயின் ஞாலமோ நல்கூர்ந்து வாழி மாலை. காமநோய் மிகுதியாகவும் சூரியன் மேற்றிசை கடலில் விழவும் வையத்து உயிரெல்லாம் கண்மூடி துயில் கொள்ளவும் மயக்கத்தை தரும் மாலையே நீ வந்தாய். மாலையே இத்தன்மையுடையவை ஆனால் எம்மை மணந்தார் பிரிந்து சென்ற கொடுமையானால் இவ்வுலகம் இனி வறுமையுற்றது கான். அழகாக ஒரு ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் சொல்லுவான், மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா இந்நிலை தீர்க்கவா. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா இந்நிலை தீர்க்கவா. அதாவது என்னன்னு கேட்டால், காதலன் காதலி ஒற்றுமையாக இருக்கும்போது எப்பொழுது இரவு பொழுது வரப்போகிறது என்று இருக்கும். அப்போ இந்த மாலை மயக்கம் எப்பொழுது தீரும் என்று இருக்கும்.
இந்த மாலை நேரம் நம்மை மயக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இரவு பொழுதுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் காதலன் பிரிந்து விட்டால் அந்த காதலிக்கு இரவு பொழுது என்பது ஒரு கொடுமையான விஷயமா இருக்கும். ஏன்னா இரவு எல்லாரும் தூங்க போய்விடுவார்கள், இவளுக்கு தூக்கம் வராது, இரவு பொழுதும் நகராது. அப்பொழுது பொழுதும் நகராமல் இரவு பொழுதை விழித்து கொண்டே கழிக்கக்கூடிய அந்த நிலையை, அப்பொழுது அவளுடைய எண்ணங்கள் என்னென்னா, நாம் அனுபவித்த இன்பமானது கடல் அளவு இன்பத்தை நம்முடைய காதலரோடு அனுபவிக்கும் போது கடலளவு இன்பமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அவரை பிரிந்த துயரானது அந்த கடல் அளவை விட பெரிதாக இருக்கின்றது என்று எண்ணி வருத்தப்படுறார். பார்க்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் தூது அனுப்புகிறான். மாலை நேரம் ஆகிவிட்டது. குருவிகள் பறவைகள் தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றன. அந்த பறவைகள் ஜோடி ஜோடியாக திரும்புகின்றன. அதை பார்த்த உடனே இவளுக்கு தோன்றுகிறது, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன கணவர் வீடு திரும்பலை. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன கணவர் வீடு திரும்பலை. பட்டுமத்தை விரிச்சு வச்சேன் பாடி கிடக்குது, பசும் பாலை காய்ச்சி எடுத்து வச்சேன் ஆறி போகுது. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன கணவன் வீடு திரும்பல. அடுத்தது, தலைவாரி பூ முடிச்சேன் வாடி வதங்குது, அதா தெருவில் நின்று 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 பார்த்து காலும் கடுக்குது, வழிய வழிய பார்த்து கண்ணும் நோகுது, அவர் வந்தால் பேச நிறைய செய்தி நெஞ்சில் இருக்குது. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன கணவன் வீடு திரும்பல. அதாவது தன்னுடைய பிரிவு துயரை யார்கிட்ட சொல்ல முடியும்? அதான் அழகாக வள்ளுவர் சொல்வார், எனக்கு இருக்கக்கூடிய நோயானது நான் எவ்வளவு மறைத்தாலும் ஊராருக்கு தெரிந்து விடுகிறதே. பாரதி அழகாக சொல்லுவான். கண்ணனை நினைத்த யாதவ சிறுமி ஒருத்தி பாடுறா, கண்ணன் பிரிந்து போய்விட்டான், நாளை வருகிறேன்னு சொன்னால் வரல. கண்ணனுடைய வேலை ஏமாத்துகிற வேலை தானே, மாயனை மண்ணும் வடமதுரை வைதனைன்னு வரல. இப்போ பார்க்குற இடமெல்லாம் கண்ணனா தெரியுது. காக்கை சிறகினிலே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நீரம் தோன்றுதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா, பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா, உந்தன் பச்சை நீரம் தோன்றுதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா. அதுக்கு அடுத்தாப்புல சொல்கிறான், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நீரம் தோன்றுதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா. அதாவது ஒரு காதலனை பிரிந்த காதலியுடைய நினைவானது பார்க்கும் இடமெல்லாம் காதலனாக தெரிகின்றான். அதான் அழகாக பாரதி சொல்கிறான். அவள் மரத்தை பார்க்கிறாள், மலையை பார்க்கிறாள், பார்த்தால்
பசுமையாக இருக்கிறது. அந்த பசுமையை பார்த்த உடனே கண்ணனுடைய பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன். அதாவது பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த மலையையோ அல்லது மரங்களையோ பார்க்கும்பொழுது இவருக்கு கண்ணனுடைய நினைவு வருகிறது. அதே நினைவு தான் இவளுக்கு. பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா. சரி, அதோட பொண்ணுக்கள் அவளுக்கு இரவு பொழுது வரப்போகுதுன்னு விளக்கேற்றுறா. விளக்கேற்றும் போது அவனுடைய கண்ணனுடைய நினைவில் விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் உள்ள நெருப்பானது நெருப்பில் கை வீசுகிறான். தீபத்தில் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா அதை நெருப்பில் கைப்பட்டுடுது. கைப்பற்றோடனே இவளுக்கு உடம்பு சுடுகிறது. ஏன்னா இவனுடைய நினைவுனால் உடம்பு குளிர்ந்திருக்கக்கூடிய நினைவில் இப்போ அந்த சுடுபட்டோட தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. அவ 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 அந்த கண்ணனானவன் அவருடைய காதலனாகிய கண்ணனை தீண்டும் பொழுது அணைக்கும் பொழுது உடம்புல ஒரு சூடு ஏற்படும். அந்த நினைவு ஏற்படுதான். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா. இது பாரதி பாட்டு. புகார் காண்டம் என்று சிலப்பதிகாரத்தில் அருமையான இது. அதில் ஒவ்வொரு வரியாக பாடுவார். கோவலன் பிரிந்த உடனே கண்ணகி அந்த பிரிவி துயரினால் அவள் சமைத்து வைத்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாம அப்படியே பார்த்து மெலிந்து கொண்டு அவளுடைய உடலெல்லாம் மெலிந்து போயிருப்பாளாம். இன்று வருவான் நாளை வருவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தால், ஆனால் போன கோவலன் வரவில்லை. அந்த பிரிவி துயர இளங்கோடிகள் அழகாக சொல்லுவார். எப்படி வள்ளுவர் காமநோயை காமத்தீயை அணைப்பதற்கு காதலன் வரவுதான் ஒரே வழி என்று சொல்வது போல சமணத்துறவியாகி இளங்கோடிகள் அருமையாக சொல்லுவார். அது போன இதில் பார்த்தோம், இன்னும் நிறைய பார்க்கலாம். இதை கூறி இந்த படர் மெலிந்து இரங்கல் என்ற அதிகாரத்திலே உடல் மெலிந்து தன்னுடைய நிலையை சொல்லக்கூடிய அந்த காட்சியை வள்ளுவ பிறந்தகை அழகாக விளக்குகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவான் இதாராய் பறையில உரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையில உரம்பாவாய் வங்க கடல் கடைந்தம்மா. செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுள் பெற்று இன்புறம்பாவ. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.